அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். யார் யார் போகிறோன்னா நான், நம்ம ஒய்ஃபு, அப்புறம் நம்ம குழந்தைங்க எல்லோரும். பாருங்கள், நம்ம குழந்தைங்க எல்லோரும் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். சுயமாக வந்த சாமி சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயிலுக்கு இப்போ போகிறோம். வாங்க, முடிஞ்சளவு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, வாங்க போகலாம். பாருங்கள், பக்கத்தால் பெருமாள் கோயில் இருக்கும் பாருங்கள். அது தொட்ட மாதிரி அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா சுயமாக வந்ததுனால அப்படியே 10க்கு 10 ஒரு கோயில் கட்டி அப்படியே சாமியை இது பண்ணிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு கோபுரம் மாட்டம் பண்ணி சூப்பராக கலர் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சு. வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே உங்கள் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏற்கனவே கோயில் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம மரத்தடி மாரியம்மன் கோவில் சாட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். யார் யார் போகிறோன்னா நான், நம்ம ஒய்ஃபு, அப்புறம் நம்ம குழந்தைங்க எல்லோரும். பாருங்கள், நம்ம குழந்தைங்க எல்லோரும் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி சொல்லியிருப்பேன். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி மக்களே. கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலே இந்த கோயில் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். பத்தால் பெருமாள் கோயில் இருக்கும். வேணுகோபால் சாமி கோவில் கேட்டால் தெரியும். அந்த கோயில் தொட்ட மாதிரி அந்த கோயில் இருக்குது. சக்தி வாய்ந்த சாமி, சுயமாக வந்த சாமி சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயில் இப்போ போகிறோம். வாங்க, முடிஞ்சளவு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், பக்கத்தால் பெருமாள் கோயில் இருக்கும் பாருங்கள். அது தொட்ட மாதிரி அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா சுயமாக வந்ததுனால அப்படியே 10க்கு 10 ஒரு கோயில் கட்டி அப்படியே சாமியை இது பண்ணிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நீங்கள் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், கம்பம் நட்டி விழா ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கரகம், சாமியோட கரகம் தான். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊர்வலமாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், அந்த அண்ணா மறைச்சிட்டு இருந்தார். அண்ணா கொஞ்சம் தள்ளிக்கணும்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு கோபுரம் மாட்டம் பண்ணி சூப்பராக கலர் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டுருக்குறோம் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுற பாருங்கள், எவ்வளோ அழகாக இது அலங்காரம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருந்துச்சு. சாமி பார்க்க கையெடுத்து கும்பிட்டே இருக்கணும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க சாமியை. நீங்களும் கும்பிடுங்க. மக்களுக்காகவும் கும்பிட்டு, சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் நல்லா வேண்டியிருக்கிறேன். நீங்களும் கும்பிட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமி கும்பிட்டாச்சு. நம்ம அப்படியே கிளம்பலாம். பாருங்கள், நம்ம வெளியே அப்படியே கிளம்பும்போது பாருங்கள், நல்லா உங்களுக்கு காட்டுற அந்த கரகம் வந்து வச்சு பூஜை போட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம அப்படியே நம்ம வெளியே கிளம்பலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா வீடியோ எப்படி இருந்து பார்த்தீங்களா, பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சு? ஏன்னா கொஞ்சம் சின்ன வீடியோ தான் இருக்கும், ரொம்ப பெருசாக எடுக்க முடியல. ஏன்னா கூட்டமாக இருந்தது மெயினாக. அதுவும் இல்லாமல் கோயில் சின்ன கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெரிய கோயிலாக கிடையாது. மேக்ஸிமம் 10க்கு 10 அடியில் தான் இந்த கோயில் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சாமியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். முடிஞ்ச அளவு நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பாருங்கள். ஏன்னா இடையில வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஆனால் நாங்கள் போகலை, ஏன்னா எங்களுக்கு போக முடியல. ஏன்னா நம்ம கொஞ்சம் சில பல காரணங்களாக போக முடியல. ஓகே, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சக்தி வாய்ந்த சாமி. நீங்கள் உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக இந்த அம்மா நிறைவேற்றுவாங்க. சுயமாக வந்த சாமி மெயினாக சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் மற்றும் மனைவி மற்றும் எங்கள் ஒய்ஃபும் சொல்லிவிட்டு மற்றும் என்னுடைய ஒய்ஃப் பெயர் மற்றும் உங்கள் மணிகண்டன் மற்றும் பாடிகட் பல்வான் நம்ம தர்சன். பாய் சொல்லு.